எல்லாம் பேர் வந்து அக்யூட் லிவர் டிசீஸ். இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம எமர்ஜென்சி மெடிசன் ஹெட் டாக்டர் கண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். லிவர் வந்து இட்ஸ் சச் அன் இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கிய உறுப்பு. அதனால் ஏற்படுற பாதிப்பு, அதை எப்படி தடுப்பது என்பதை எல்லாம் பற்றி எல்லாரும் இதுவரை டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் திருமால், டாக்டர் சந்தீப் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நான் பேச வந்தது என்னவென்றால், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் அவசர சிகிச்சைக்காக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் லிவர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றது, என்னென்ன விதமான நோய்கள் எமர்ஜென்சிக்கு வருது லிவர் சம்மந்தப்பட்டது, அதை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். நான் ஸோ முதல்ல எல்லாரும் சொன்னது அந்த அக்யூட் லிவர் ஃபெயிலியர், அதாவது குறுகிய காலத்தில் கல்லீரல் செயலிழப்பு, அதுதான் அக்யூட் லிவர் ஃபெயிலியர். இதுக்கு என்ன காரணம் என்றால், ஒன்று இப்போ அந்த அம்மா சொன்ன மாதிரி பேராசிட்டமால் டேப்லெட்டு ஆர் ட்ரக் ஓவர் டோசேஜ், அது வந்து அந்த சார் சொன்ன மாதிரி 3 கிராம்லேருந்து 6 கிராமுக்கு மேலே, 4 கிராம்லேருந்து 6 கிராமுக்கு மேலே ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த லிவர் பாதிப்பு ஆகும். அது ஒன்று. இன்னொன்று வைரல் ஹெப்படைட்டிஸ், அதாவது காய்ச்சல் இருக்கும், வாந்தி இருக்கும், வயிறு வலி இருக்கும், மஞ்சக்காமல் இருக்கும். இதெல்லாம் இருந்து ஒரு 2-3 நாளாக இருந்து எமர்ஜென்சிக்கு வர்றது ஒரு கிருமி பாதிப்பினால், இந்த ஹெப்படைட்டிஸ் A, B, Eன்னு. இன்னொன்று சில நச்சு பொருட்கள் தாக்குதனாலேயும் சில ட்ரக் ரியாக்ஷன்ஸ்னாலேயும், அதாவது மருந்துகள், ஒரு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இன்னொரு மருந்து எடுக்கிறதோ, ஒரு ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு மருந்து எடுத்து அதனால் ஆகிற இன்டராக்ஷன்ஸ், உடம்புக்குள்ளாகிற இன்டராக்ஷன்ஸ்னால லிவர் பாதித்து வர்றது தான். ஸோ இதை எப்படி தடுப்பதுன்னா, ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எடுக்கிற மாத்திரையை வந்து அளவாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அளவு மட்டும் எடுக்கணும். வலி இருக்க போகிறப்பெல்லாம் ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு 3 டோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3 வேளை தான் எடுக்கணும். ஏன்னா கொடுக்குற டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு அளவாக தான் கொடுப்பார். ஒன்றா 650 மில்லிகிராம் 3 நேரம், இல்லைன்னா 1 மில்லிகிராம் 1 கிராம் 2 நேரம், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது வலி இருக்கிற பிறப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால உண்டாகிற ஒரு குறுகிய கால கல்லீரல் பாதிப்பு தான் இந்த ட்ரக் ஓவர் டோசேஜ். ஸோ அதை தடுக்கணும். அது மற்ற டாக்டர் சொன்ன மாதிரி வேக்சினேஷன், அதுக்கான நோய்க்கான வேக்சின்ஸை போட்டுக்கணும். இந்த ஹெப்படைட்டிஸ் A, B, தென் சுடுதண்ணி, குடிக்கிற நீர் வந்து நல்ல சுத்த தூய நீராக இருக்கணும், ஃபில்டர் வாட்டராக இருக்கணும். இல்லைன்னா சுடுதண்ணியை காய வச்சு அந்த மாதிரி சுடுதண்ணியை சூடு பண்ணி குடிக்கணும். அப்புறம் மது, ஆல்கஹால் கூட மருந்தையும் மாத்திரையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்டாலும் லிவர் பாதிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் எமர்ஜென்சி வந்தோம்னா, நம்ம இந்த ட்ரக் ஓவர் டோசேஜ் இருந்ததுன்னா, நான் அதுக்கான முதல் உதவி வயிறு அதுக்கான மாற்று மருந்து கொடுத்துட்டு, அதே டைமில் வயிறை டியூப் போட்டு க்ளீன் பண்ணுறது, கேஸ்ட்ரிக் லவாஜுன்னு சொல்லுவோம். சலைன் ஊற்றி வயிறை வாஷ் பண்ணி அந்த மருந்தை வந்து வெளியே கொண்டு வர்றது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ மருந்தை நம்ம வெளியே எடுக்கிறோமோ அவ்வளோக்களவு அந்த மருந்தோட அப்சார்ப்ஷன் கம்மியாகும். ஸோ அக்யூட் லிவர் ஃபெயிலியர் ஒரு மேஜர் லிவர் ப்ராப்ளம் வந்து எமர்ஜென்சிக்கு வர்றது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ அந்த மருந்து இது பண்ணுறது, அந்த மருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாற்று மருந்து கொடுக்கறது, சுகர் கண்ட்ரோலு, ப்ரெஷர் கண்ட்ரோலு. ஸோ இதெல்லாம் மீறி ஏதாச்சும் லிவர் இன்னும் பாதிப்பாச்சுன்னா தான் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறது. ஸோ இந்த லிவரை வந்து நம்ம லிவர் இது ஜாண்டஸை கண்ட்ரோல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிற டைமில் அது வந்து மூளையை பாதிக்கும். அந்த மூளையை பாதிக்கிற போகிறப்போ அவங்களோட சுயநினைவு எல்லாமே கம்மியாகும். ஸோ அதை வந்து ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவேன். அதை பற்றி மறுபடியும் நான் அடுத்த ஸ்லைடில் பேசுவேன் நான். ஸோ இந்த லிவர் பாதிச்சதுன்னா இதனால் மற்ற ஆர்கன்களும் பாதிக்கும். மேஜராக கிட்னி பாதிப்பாகும்.
ஸோ ஒரு ஆர்கன் பாதித்து அதனால் மற்றொரு ஆர்கன் பாதித்து என்ற பொறுப்பு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் போய் உயிருக்கு ஆபத்தாகிற நிலைமை உண்டாகும். ஸோ இது இந்த ரெண்டாவது கண்டிஷன் ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதின்னு. இதுதான் வந்து ஜாண்டிஸ் ஜாஸ்தியாகி அது வந்து மூளை பாதித்து பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு சுயநினைவு குறைஞ்சு மஞ்சக்காமலை ஜாஸ்தியாகி காய்ச்சல் வாந்தி இது மாதிரி இருப்பாங்க. இதோட மெயின் காஸ் என்னென்னா இந்த சிரோசிஸ் லிவர்ன்றது, அதாவது ரொம்ப நாளாக ஆல்கஹாலோ இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ அந்த லிவர் வந்து சுருங்கி இதாகிறது. சில டைம் வந்து இந்த ஹை ப்ரோட்டீன் டயட் அதனாலையும் லிவர் பாதிக்கலாம். இப்போது கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி இந்த பேலியோ டயட்டுன்னு சொல்லி ஒரு இது போயிட்டு இருந்தது. அதில் வந்து ஹை ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. ஸோ ஆல் திஸ் இதெல்லாம் வந்து லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து லிவரோட தன்மை குறைஞ்சு அதோட செயல்பாடு குறைஞ்சு அது ஜாண்டஸ் டெவலப் ஆகி மூளையை பாதித்து அதனால் ஆகிறது தான் இந்த ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதிங்கிறது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம ப்ரோட்டீன் அளவாக எடுத்துக்கிட்டு ரெகுலர் ஃபாலோஅப்பு, லிவரோட டெஸ்ட் பண்ணி லிவர் எப்படி இருக்குதுன்றது, மது அருந்துதலை கம்ப்ளீட்டாக நிறுத்தி, இல்லை மது அருந்திட்டு இருந்தாலுமே அதை வந்து உடனே குறைக்க முடியலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியில் அது கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு ரெகுலர் ஃபாலோஅப்பு, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பார்த்து அதை பாதுகாத்துக்கணும். ஸோ இங்கே நம்ம சப்போஸ் அந்த ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி மூளை பாதித்து வந்தோம்னா நம்ம அதில் வந்து ஒரு அமோனியான்ற ஒரு நச்சுப்பொருள் வந்து அதில் ஜாஸ்தி ஆகும் உடம்புல. அது ஆகிறப்போ தான் அந்த மூளை பாதிக்கும். ஸோ அந்த அமோனியாவை நம்ம வாஷ் அவுட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று மருந்து ரிஃபாக்சிமின் அந்த மாதிரி மருந்து கொடுத்து கரெக்டாக ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுத்து எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்ட் பண்ணி நம்ம எமர்ஜென்சியில் வச்சு ட்ரீட் பண்ணுவோம். ஸோ சிவியர் என்கெஃபலோபதி அதாவது மூளைக்காய் பாதிப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா பேஷண்ட் கோமா போவாங்க, பெர்மனண்ட் பிரெயின் டேமேஜ் ஆகி உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மூணாவது வந்து இந்த ஹெமட்டமெசிஸ் இல்லைன்னா வெரிசியல் ப்ளீடிங்ன்றது இது வந்து நம்மளோட ஃபுட் பைப் அதாவது சாப்பிட்ற ஈசோஃபேகஸ் குழாயில் ரத்த குழாய்கள் தடித்து உள்ளே இருக்கிற ப்ரெஷர் ஜாஸ்தினால போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனதுனால ப்ளீட் ஆகி ரத்த வாந்தி எடுக்கிறது. இந்த ரத்த வாந்தி அது கூட வந்து மோஷனும் கருப்பாக போகும். ஏன்னா மேலே வயிறில் ப்ளீட் ஆகிறது வந்து அது கீழே டைஜஸ்ட் ஆகி வரும்போது அது வெளியே வரும்போது கருப்பு கலரில் வரும், காஃபி கிரவுண்டு கலரில் வரும். இதுதான் வந்து மெலினான்னு சொல்லுவோம். ஸோ இதோட மெயின் காஸ் வந்து ஆல்கஹால், அகெயின் மது அருந்துதல். இந்த மது அருந்ததுனால லிவர் பாதித்து சிரோசிஸ் ஆகி லிவர் ஃபெயிலியர் ஆகி இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் ஜாஸ்தி ஆகி அதனால் இந்த ரத்த கசிவு ஆகிறது தான் இந்த ரத்த வாந்தி எடுத்து மோஷன் கருப்பெல்லாம் போகிறது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை ட்ரீட்மெண்ட் வந்து சுத்தமாக மது அருந்ததை நிறுத்தணும். அதை அப்புறமேலு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இவங்க எண்டோஸ்கோப்பி போட்டு அந்த ப்ளீட் ஆகிற சைட்டை வந்து அது ஸ்க்ளோரோதெரப்பின்னு சொல்லுவாங்க, பேண்டிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி அந்த ரத்த கசிவை நிறுத்துறது. இதெல்லாம் தான் இந்த ஹெப்பாட்டிக் இந்த வெரிசியல் ப்ளீடிங்கான ஒரு இது. இந்த பிக்சரில் தெரிகிறது தான் அந்த ரத்த கசிவு. இந்த சிவப்பாக இருக்கிறதெல்லாம் ரத்த கசிவாகிட்டு இருக்கிறது. இந்த கருப்பாக இருக்கிறது வந்து அந்த உறைஞ்ச பிளட்டு உள்ளே இருக்கிறது. ஸோ இது வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா பிளட்டில் உடம்பில் இருக்கிற ஹீமோகுளோபின் கம்மியாகும், பிபி கம்மியாகும். இப்போது எமர்ஜென்சிக்கு வந்தீங்கன்னா எங்கிட்ட மோஸ்ட்லி இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் பிபி கம்மியாக வருவாங்க. ரத்த வாந்தி எடுத்து ஹீமோகுளோபின் 4-5 தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம பிளட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த உடனே எண்டோஸ்கோப்பி எடுத்து அந்த ரத்த கசிவு எங்கே ப்ளீட் ஆகுதோ அதை நிறுத்தணும். அப்புறமேலு பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் ஷாக்கை கரெக்ட் பண்ணணும். ஸோ இதை நிறுத்தலைன்னா உடனே ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும், மற்ற ஆர்கனை டேமேஜ் ஆகி உயிர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி.
இது ஒரு தடவை ரத்த கசிவாகி வருவாங்க வீட்டில் எவ்வளோ எனக்கு ஒரு ஒரு 500 ml பக்கம் வாந்தி எடுத்தங்கன்னுவாங்க. இங்கே வரும்போது பிபிக்கு கம்மியாக இருக்கும். நம்ம உடனே அந்த மருந்து அதுக்கான மாற்று மருந்தெல்லாம் கொடுத்து அந்த ப்ளீடிங்கை குறைக்கிறதுக்கான மருந்துங்கள்லாம் கொடுக்கலன்னா இன்னொரு பவுட் ஆஃப் ரத்த வாந்தி எடுத்தாங்கன்னு, பவுட்டுன்னா இன்னொரு தடவை வாந்தி எடுத்தாங்கன்னா அவங்க சடனாக கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. கொலாப்ஸ் ஆகினாங்கன்னா பிபி கிடைக்காது, நாடி துடிப்பு இருக்காது, ஹார்ட் நின்றும். அப்புறமேல் நம்ம மசாஜ் எல்லாம் பண்ணி திருப்பி கொண்டு வர்றதுக்கு முடியும். சில டைமு நம்மளால் திருப்பி அவங்கள பிழைக்க வைக்கிறதுக்கு முடியாது. ஸோ இந்த ஹெமட்டமெசிஸ்ங்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸ், அந்த ரத்த வாந்தி எடுக்கிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான கண்டிஷன். அதுக்கான மூல காரணம் மது அருந்துதல், லிவர் பாதிப்பு. ஸோ அதுதான் இந்த இந்த லிவர் இன்னொரு வர்றது எமர்ஜென்சிக்கு வர்றவங்க வயிறு வீக்கமாயிட்டு வருவாங்க. இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி லிவர் ப்ராப்ளம் இருக்கும். லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வயிறு வீக்கமாக இருக்கும், வயிறில் நீர் கோர்த்து இருக்கும். அண்ட் இந்த உள்ளே இருக்கிற நீர் சில டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிட்டனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அது ஆகிருக்கும். இது நார்மலாக இது வந்து இந்த டீகாம்பன்சேட்டட் லிவர் சிரோசிஸ்னால வர்றது தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து தவிர்க்கிறது எப்படி என்றால், சோடியம் கம்மியாக சாப்பிடணும், அதாவது உப்பு கம்மியாக எடுத்துக்கணும், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும், ரெகுலராக வந்து லிவர் மானிட்டர் பண்ணி அது எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கணும். ஸோ சிரோசிஸுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுக்கணும். அண்ட் வலிக்கான மருந்து எது தேவைப்படுதோ கொடுக்க வேண்டியது வரும். அண்ட் இதை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு ஃப்ளூயிடை ட்ரைன் பண்ணுறது, ஏன்னா ஒரு தடவை 2 தடவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பாங்க. சிலவங்க இது வீட்டிலேயே பண்ணிக்கலாமேன்னு பண்ணுவாங்க, அது தவிர்க்கணும். ஏன்னா அதனால் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிட்டனைட்டிஸ் ஆகி உயிருக்கு ஆபத்தாகிற இது உண்டாகும். ஸோ இது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இங்கே எமர்ஜென்சியில் அப்படி ஒரு அசைட்டிஸ், ஒரு வயிறு நீர் கோர்த்து வந்ததுன்னா, நான் அந்த ஸ்கேனில் மேலே தெரியல கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷன், கீழே அந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து குடல். ஸோ அந்த குடலை கம்ப்ளீட்டாக அமுத்திட்டு நீர் கோர்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஊசி மூலிமா வயிறில் போட்டு அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஒரு 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும், சில டைம் 6 லிட்டர் வரைக்கும் வெளியே ஃப்ளூயிட்ஸ் எடுப்போம். இது வந்து திரும்ப திரும்ப கலெக்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுக்காக ஹெப்படாலஜிஸ்ட், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அவங்கள பார்த்து வைத்தியம் எடுத்து அது எப்படி குறைக்க முடியுமோ அதுக்கான வைத்தியத்தை நமக்கு பண்ண வேண்டியது வரும். அகைன் இது வந்து மஞ்சக்காமலை அடப்புனால் வர்றது. சப்போஸ் கல், இந்த பைலுன்னு சொல்லுவோம், பித்தம் வர பாதை வந்து அடப்பாச்சுன்னா மஞ்சக்காமலை உண்டாகும். இது வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ், கிருமினால் பாதிக்கிற லிவர் ப்ராப்ளத்தினால வரும். இல்லைன்னா ஒரு கேல்ஸ்டோன், பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா அந்த கல் வந்து அந்த பித்தம் வர பாதையை பிளாக் பண்ணி அடைச்சிக்கிச்சுன்னா அந்த பித்தம் தங்கி அதனால் ஜாண்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த வர டக்டில் வந்து ஏதாச்சும் கட்டி, கேன்சர் கட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா இது வரும். ஸோ இதை எப்படி தடுக்கிறது? அவாய்ட் ஃபேட்டி மீல்ஸ், அதாவது கொழுப்பு அதிக சக்தி உள்ள அதிகமாக இருக்கிற சாப்பாடை கம்மி பண்ணணும். ஆல்கஹால் ப்ரிவெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டோன் ஃபார்மேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும், ரெகுலர் எக்ஸசைஸ் எடுக்கணும். அண்ட் ஜாண்டிஸ் மாதிரி இருந்ததுன்னா உடனே டாக்டர்ஸை பார்த்து அதுக்கான என்ன பரிகாரம் பண்ணணுமோ, வைத்தியம் பண்ணணுமோ அதை உடனே பார்த்துக்கணும். தானாக மருந்து எடுத்துக்கிறத தவிர்க்கணும். ஓகே, ஸோ இதே தான் நான் சொன்னது. டயக்னோஸ் த்ரூ இமேஜிங். நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்து அது எங்கே இருக்குதுன்னு எவ்வளோ மஞ்சக்காமலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கே ரத்த குழாய் அந்த பைல் வர டக்ட் எங்கே அடப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்து அதுக்கான வைத்தியத்தை நம்ம தொடங்க வேண்டியது வரும். ஸோ இன்னொரு அடுத்த மேஜர் காஸ் வந்து மதுனால் வர்றது தான். ஸோ இதை பற்றி எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. ஸோ இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்று, மது அருந்ததை கம்ப்ளீட்டாக நிறுத்துங்க.
ஸோ ஆல்கஹால்னால எந்தவித பயனும் இல்லை, பாதிப்பு தான் ஜாஸ்தி. ஸோ அதனால் பயன் ஆகுது, அதனால் இது ப்ரிவெண்ட் ஆகுது, அது இதய நோய் கம்மியாகும், தெம்பு வரும், நல்ல ஃபீலிங் கொடுக்குன்றது எல்லாமே வந்து ஒரு பொய்யான கருத்து. ஸோ மது அருந்துதல், சிகரெட் பிடிப்பதல், இது ரெண்டுமே உயிர்கொல்லி நோய். இதை வந்து நம்ம உடனடியாக நிறுத்தணும். ஸோ இதை பற்றி நான் எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. ஸோ இதை பற்றி நான் ஜாஸ்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதுவும் வந்து இப்போ அந்த அம்மா கேட்ட மாதிரி ட்ரக்கு ஜாஸ்தி ஓவர் டோசேஜ்னாலே, இந்த பேராசிட்டமால், அஸ்டமினோஃபென், அதனால வரக்கூடிய லிவர் பாதிப்பு தான். ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு வர்றது மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரக் ஓவர் டோசேஜ். ஸோ தற்கொலை முயற்சிக்காக வீட்டில் பேராசிட்டமால் மாத்திரை இருந்ததுன்னா ஒரு 20 மாத்திரை 30 மாத்திரை சாப்பிட்டு வர்றவங்க. ஸோ இது வந்தாங்கன்னா வரும்போது மாத்திரை சாப்பிட்டு வந்தேன்னா வருவாங்க, உடனே எல்லாம் லிவர் பாதித்து ஜாண்டிஸ் எல்லாம் வந்து உருவாகாது. பட் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நாங்கள் அந்த மருந்துக்கான மாற்று மருந்து கொடுத்துட்டு அந்த குடல் வயிற்றுக்குள்ளே டியூப் போட்டு அந்த மருந்தை வாஷ் பண்ணி வயிறை கழுகி அந்த ஏதாச்சும் மருந்து இருந்ததுன்னா அந்த மருந்தை வெளியே எடுத்துட்டு அப்புறமேல அதுக்கான அடுத்த வைத்தியமாக பார்க்க வேண்டியது வரும். இவங்களுக்கு வந்து நாம் அட்மிட் பண்ணி கேஸ்ட்ரான்ட்ராலஜிஸ்ட்டு அப்புறமேல, ஏன்னா தற்கொலை முயற்சினால் பண்ணதுனால நம்ம சைக்காட்ரிஸ்டையும் இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள குணப்படுத்த வேண்டியது வரும். ஸோ அது இன்னொன்று இந்த ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம், இது வந்து லிவர்னால் கிட்னியும் பாதிக்கிறது தான் ஹெப்படோரீனல் சிண்ட்ரோம். இது முதலே சொன்ன மாதிரி தான், லிவர் பாதிச்சதுனால அது சம்மந்தப்பட்ட மற்ற ஆர்கன் எல்லாமே பாதிக்கும். கிட்னி பாதிக்கும், லங்ஸ் பாதிக்கும். அதனால் ஸோ மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் போய் அவங்களுக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்தாகும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி இந்த கிட்னி பாதிச்சதுன்னா நம்ம டயாலிசிஸும் பண்ண வேண்டியது வரும். இந்த லிவர் பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போகும், கிட்னி பாதிப்புக்கான ட்ரீட்மெண்ட் டயாலிசிஸ் அந்த மாதிரி அதையும் தொடங்க வேண்டியது வரும். இன்னொன்று வர்றது காய்ச்சலுன்னு வருவாங்க, வயிறு வலின்னு வருவாங்க, மஞ்சக்காமல் இருக்கும். நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா லிவருக்குள்ளே வந்து ஒரு கட்டி இருக்கும். ஸோ இது அகெயின் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி எங்கே கட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம வந்து நீடில் போட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடட் மூலியமா ரேடியாலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற சீயை எடுக்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து லிவர் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த எமர்ஜென்சிக்கு வரக்கூடிய லிவர் சம்மந்தப்பட்ட ஒரு எமர்ஜென்சி. கடைசியாக வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், காரு பைக்கு ஆக்சிடெண்ட்னால லிவர் டேமேஜ் ஆகி லிவர் அடிபட்டு லிவரில் ரத்த கசிவு ஏற்பட்டு வயிறு ஷாக்கில் வர்றவங்க, லிவர் இன்ஜுரி ஆகி வர்றவங்க தான் இன்னும் இந்த ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் ஜாஸ்தியாக பார்க்குறது. இது ஹெட் இன்ஜுரி போக அடுத்த ஜாஸ்தி இன்ஜுரி ஆகிறது வந்து லிவர் இன்ஜுரி தான். அப்டமினல் அடி ஆச்சுனாவே மேஜர் ஆர்கன் லிவர் தான், அதுதான் முதல் அடி வாங்கும். ஸோ அது லிவர் இன்ஜுரி. ஸோ இதுக்கு தற்காப்பு நீங்கள் தான் தற்காப்பு அதுக்கு. ஸோ வண்டி ஓட்டுற பொறுப்போ ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பைக் ஓட்டுற பொறுப்போ ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், கார் ஓட்டுற பொறுப்போ சீட் பெல்ட் போட்டுக்குங்க, ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க, டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணுங்கள். ஏன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டெத் இன் காஸ் ஆஃப் டெத் இன் இந்தியா. அது கோயம்புத்தூரில் சிறு வயசில் நிறையா உயிர் போகிறதுக்கு காரணம் வந்து இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டு தான். ஸோ ஆஸ் அ திங், ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ், ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போடுங்க, ஆல்கஹால் அருந்தாதீங்க, மருந்து சாப்பிட்றத கேட்டு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி இதை சொல்லி என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷார்ட்டாக 10 ஸ்லைடில் சொல்லிட்டீங்க சார்.
இப்போ இந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது நமக்கு காலும் ஓடாது கையும் ஓடாது. ஜென்ரலாக நாங்கள் எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து எனி மேஜர் ஹாஸ்பிட்டல் ராயல் கேர்னாலும் ராயல் கேர் நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே டைரெக்டாக ஈஸியாக நம்பர் பிடிச்சிடலாம். காமன் நம்பர், ஒரே நம்பர் தான். பிடிச்சி நீங்கள் ரிசப்ஷனில் நீட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கரெக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு கைட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபோன்லேயே உங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட பேசணும், எமர்ஜென்சினா எமர்ஜென்சி அந்த டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் டாக்டர்ஸ்டையே பேசிக்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து நீங்கள் ட்ராவல் டைம் 1/2 hour 1 hour அப்படின்னாலுமே ஃபஸ்ட் எய்டு, இந்த ஃபஸ்ட் எய்டுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதை க்ளீனாக உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஈஸியாக ஃபோன் மூலமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர்ஸும் அந்த காலம் மாதிரியே பயங்கர டஃப்பாக இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போலாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, பயங்கர கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆர் வெரி குட். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை கேட்டு கரெக்டாக டைம்லி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.